நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். முதல் இந்தியர் ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் இறுதிப் போட்டியில் ஜப்பான் வீராங்கனை யமகுச்சியை 21.17, 21.17 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை PV சிந்து படைத்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் இருந்து ஒருவர் பெயர் நீக்கப்பட்டால் அவர் இந்திய குடியுரிமையை இழந்ததாக அர்த்தமல்ல என உச்சநீதிமன்றம் விளக்கியுள்ளது. தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை மட்டுமே நிர்வகிக்கிறதே தவிர குடியுரிமையை நிர்வகிக்கும் உரிமை தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை என விளக்கம். கோவை மாவட்டத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ள புதிய மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேந்திரன் 19/7/2026 அன்று பதவியேற்றுக் கொண்டார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உப்பிலியபுரம் தலித் கிறிஸ்துவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் உடலை நல்லடக்கம் செய்ய இடம் மறுப்பு. இங்கே அடக்கம் செய்யக்கூடாது என ஒரு கோஷ்டியும், இங்குதான் அடக்கம் செய்ய வேண்டும் என ஒரு கோஷ்டியும், கிறிஸ்துவ இரு குழுக்கள் இடையே பிரச்சினை. அதனால் 3 நாட்களாக அடக்கம் செய்யப்படாமல் உடல் வீட்டிலேயே உள்ளது. இதை அறிந்த காவல்துறையும் வருவாய்த்துறையும் இரு குழுக்கள் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு எட்டப்படவில்லை. அதனால் பரபரப்பான சூழ்நிலையில் பிரச்சனை ஏதும் ஏற்படாமல் இருக்க போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. கோவை மேட்டுப்பாளையம் ஊட்டி ரோட்டில் உள்ள அன்னபூரணா ஹோட்டலில் சமீபத்தில் வாங்கப்பட்ட சாம்பாரில் புழுக்கள். உணவை வாங்கிய லாரன்ஸ் என்பவர் தனது குழந்தைகளுடன் சாப்பிடும்போது புழுக்கள் இருப்பது தெரிந்தது. உடனே அதை எடுத்துக்கொண்டு ஹோட்டலில் கேட்டபோது வெண்டைக்காய் சாம்பாரில் இருந்திருக்கும் என அலட்சியமாக பதிலளித்துள்ளனர். லாரன்ஸின் புகாரை தொடர்ந்து உணவு பாதுகாப்பு அலுவலர் மகேந்திரன் சென்று ஆய்வு செய்து மீதமுள்ள சாம்பாரை கீழே கொட்ட செய்தார். இச்சம்பவம் குறித்து விளக்கம் கேட்டு கோவை மாவட்ட உணவு பாதுகாப்பு உயர் அலுவலர் அனுராதா அன்னபூரணா ஹோட்டலிற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். தமிழக முதல்வர் தளபதியாரின் ஊக்கத்துடன் தமிழக வெற்றிக் கழகம் மக்கள் பணியில் மகத்துவம் படைத்து வருகிறது. இந்த வேளையில் கோவை 45வது வார்டில் இயங்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தொடர்ந்து மக்கள் பணிகள் மாண்பாக நடந்து வருகிறது. அதில் சாமானிய மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கும் தண்ணீர் பிரச்சனையை சீர் செய்வதற்கு 45வது வார்டு நிர்வாகிகள் ஒன்றிணைந்து களப்பணியில் ஈடுபட்ட போது அந்த வேளையில் சாய்பாபா காலனி பகுதி செயலாளர் உடன் 45வது வார்டு செயலாளர் தமிழரசி களப்பணியில் ஈடுபட்டார். எளிமைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறைந்திருக்கும் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடி இருக்கும் நேரத்தில் 45வது வார்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கழகத்தின் தோழர்கள் ஒன்றாக இணைந்து சாய்பாபா காலனி பகுதி செயலாளர் ஊக்கத்துடன் 45வது வார்டு செயலாளர் தமிழரசு ஏற்பாட்டில் கட்சியின் பெண் நிர்வாகிகள் தளபதியாரின் தோழர்கள் ஒன்றாக இணைந்து பெருந்தலைவரை நினைத்து அவர் வழி நடப்போம் என்று பிறந்த நாளை போற்றிக் கொண்டாடும் புனிதமான காட்சி. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7907789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.